நிவின் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோனே யமுனா அப்படியே அழுதபடியே உட்காந்துருக்காங்க. அத பார்த்துட்டு நிவின் என்னாச்சு? இவ ஏன் இப்படி இருக்கா? இவ எல்லாரையும் தானே அழ வைப்பா. இவ அழமாட்டாளே! அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. உடனே நிவின பார்த்துட்டு சாரி அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டுட்டு எதுக்காக சாரி சொல்ற? நீ பண்ண விஷயத்துக்கெல்லாம் சாரி சொல்லணும்னா நிறைய சாரி சொல்லணுமே. ஒண்ணு தான் சொல்றேன் அப்படின்ற மாரி சொல்றாரு. அத கேட்டுட்டு ஏன் நிவின் இப்படிலாம் பேசுறீங்க? நான் இவ்வளோ நாளா தப்பா புரிஞ்சுட்டு இருந்தேன். எத பத்தி? எல்லாம் உங்களுக்கும் என் அக்காக்கும் அப்படின்னோனே, ஓ! அப்படியா? இப்போ உண்மை தெரிஞ்சுச்சா உனக்கு? ஆமா, இப்போ தான் தெரிஞ்சது. என் அக்காவும் மாமாவும் ஒண்ணா சேர்ந்துட்டாங்களாம். அவங்க 2 பேரும் எங்க வீட்ல தான் இருக்காங்களாம். விஜய் வீட்டோடவே வந்துட்டாராம். அப்படின்னோனே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. சரி. அதுக்கு இப்போ என்ன சொல்ற? இல்ல என் அக்கா கர்ப்பமா இருக்காளாம். 4 மாசமா கர்ப்பமா இருக்காளாம். அதனால தானே நீங்க உதவியெல்லாம் செஞ்சிருக்கீங்க. அத நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாம உங்ககிட்ட சண்டை போட்டுட்டேன் நிவின். சாரி நிவின், என்னை மன்னிச்சுடுங்க அப்படின்றாங்க. பரவாயில்லையே! உனக்கு இப்போ உண்மை தெரிஞ்சதால சாரி கேட்குற. அப்படி உண்மை தெரியலன்னா நீ என்ன கேட்டிருப்ப தெரியுமா வந்தோனே? எங்கே போயிட்டு வந்தீங்க? யார் கூட சுற்றிட்டு வந்தீங்க? எனக்கு நல்லா தெரியும். என் அக்கா கூட தானே போய் சுற்றுனீங்க அப்படின்ற மாதிரி பேசியிருப்ப. ஏன் இது மட்டுமா பேசியிருப்ப? இதோட கேவலமாக பேசியிருப்ப. ஆனால் உனக்கு உண்மை தெரிஞ்சதால இப்போ வேறு மாதிரி பேசுகிற. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்தா வேறு என்ன பேசுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது கேட்டு ஏன் நிவின் இப்படிலாம் பேசுகிறீங்க? நான் தெரியாமல் பண்ணிட்டேன் நிவின் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பார், நீ என்ன வேணாலும் பேசிக்கோ, ஆனால் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்ற வார்த்தையை மட்டும் சொல்லாத. ஏன்னா அதை கேட்கவே எனக்கு அசிங்கமாக இருக்குது. ஏன்னா உனக்கு மூளைன்றதே கிடையவே கிடையாது. எப்போவுமே அடுத்தவங்கள அசிங்கமாக யோசிக்க தான் தெரியும். ஏன்னா நீயே அப்படிப்பட்டவ தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு அழறாங்க. ப்ளீஸ் நிவின் இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்றாங்க. நிவின் எங்கே போகிறீங்க? வேற எங்கே போகிறேன்? எல்லாம் குமரன் நான் கூப்பிட்ருக்காரு, அதனால தான் போகிறேன். இருங்க நிவின், நானும் வந்துடுறேன். நீ ஒன்றும் வர தேவையில்லை. ப்ளீஸ் நிவின், நான் சொன்னால் கேளுங்க, நான் பார்க்கணும், வீட்டுக்கு வரணும் நிவின், ப்ளீஸ் நிவின் அப்படின்னு. சரி சரி வா அப்படி சொல்கிறாரு. அடுத்து 2 பேருமே வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே போயிட்டு குமரனை பார்க்குறாங்க. விஜய் அங்கே இருக்கிறத பார்த்துட்டு, விஜய் எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? நான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். நடந்த விஷயங்கள்லாம் நினச்சி ரொம்ப கவலையாக இருந்தது. உங்கள் தாத்தா பாட்டி பாவம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நிவின் விஜய் கூட விஜயும் பேசிகிட்டு இருக்காரு. அடுத்து அமைதியாக இருக்காங்க. யமுனாவை பார்த்துட்டு கங்கா ஓடி நிற்கிறாங்க. என்னடி அமைதியாக இருக்க? பார்த்தல என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொன்னேன்ல. நீ போய் காவேரி கிட்ட பேசுடி. எந்த மூஞ்சி வச்சு நீ பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு நிவின். அது என்னடி சைலண்ட்டாக இருக்க? போய் பேசு. அக்கா மாசமாக இருக்கா? நான் மாசமாக இருக்கும்போது எப்படி சந்தோஷப்பட்டேன்? ஏண்டி காவேரி மாசமாக இருந்தால் சந்தோஷம் வரலையா உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. ஒன்று யோசிக்கிறாங்க. பின்ன எப்படி சந்தோஷம் வரும் இவளுக்கு? இவ தான் அவன் மேலே காண்டாக இருந்தாலே. இப்போ அது உண்மையை உணர்ந்து ஒழுங்காக இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அங்கே உடனே காவேரியை பார்க்க போகிறாங்க. அக்கா அப்படின்னு சொன்னோன்னே, வாடி யமுனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டிக்கிறாங்க காவேரி. சாரிக்கா, உன்னை நான் ரொம்ப நோகடிச்சிட்டேன்ல, ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல அப்படின்றாங்க. பரவாயில்ல அப்படின்றாங்க. சரி, நிவின் வரலையா அப்படின்னோடனே, நான் சாதாரணமாக தான் கேட்டேன் அப்படின்றாங்க. ஐயோ அக்கா, நான் அப்படிலாம் நினைக்கலக்கா, நிவின் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து இங்கே எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஃபோன் வருதுன்னு சொல்லிட்டு தனியாக போய் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ யமுனா பக்கத்தில் வராங்க. மாமா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொன்னோன்னே, சொல்லுமா அப்படின்றாங்க. சாரி மாமா. எதுக்கு அப்படின்றாங்க. இல்லை, அன்றைக்கி உங்கள்கிட்ட அக்காவை பற்றி ரொம்ப தவறாக பேசிட்டேன். எனக்கு அதுவே ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. சாரி மாமா அப்படின்னோடனே, பரவாயில்ல பரவாயில்ல, இப்போ அது உனக்கு புத்தி வந்தது, அதோட சந்தோஷம்தான். இப்போ பார்த்தல என் பொண்டாட்டி எப்படிப்பட்டவன்னு சொல்லிட்டு. என் பொண்டாட்டி மட்டும் கிடையாது, உன் புருஷனும் எப்படிப்பட்டவர்னு இதுக்கப்புறமாவது புரிஞ்சுக்கோ. அடுத்தவங்களை பற்றி தப்பாக பேசுறதுக்கு முன்னாடி அவங்க எப்படிப்பட்ட கேரக்டர்னு புரிஞ்சுக்கணும். முதல்ல அவங்க மேலே நம்பிக்கை வைக்கணும். தெரியுதா அப்படி சொன்னோன்னே, சாரி மாமா, எனக்கு இப்போ தான் புரியுது. அக்கா இந்த மாதிரிலாம் மாசமாக இருக்கா, அதுக்காக தான் உதவி செய்கிறாருன்னு எனக்கு தெரியல மாமா. நான் ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அப்படி பண்ணிட்டேன். முதல்ல கூட பிறந்தவங்கள புரிஞ்சுக்க கற்றுக்கோ யமுனா. நான் அன்றைக்கே சொன்னது தான் இன்றைக்கும் சொல்கிறேன் உனக்கு அப்படின்றாரு. அது கேட்டு சாரி மாமா, ப்ளீஸ் மாமா அப்படின்னோடனே, சரி சரி பரவாயில்ல, இதுக்கப்புறமாவது தயவு செய்து நிவினை புரிஞ்சு நடந்துக்கோ. எல்லாரையும் எதிர்த்து நிவின் தான் உனக்கு வேணும்னு சொல்லிட்டு சொன்னதால தான் உன் அக்கா நிவினை கல்யாணம் பண்ணி வச்சா. ஆனால் நிவினை போட்டு நீ ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன்னு எங்களுக்கெல்லாம் தெரியுது. அதனால் இதுக்கப்புறமா நிவினை கஷ்டப்படுத்தாமல் இரு யமுனா, நான் அவ்வளோதான் சொல்வேன் அப்படின்னோடனே, சாரி மாமா, நான் நிவினை எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கேன்னு இப்போ தான் எனக்கு புரியுது. இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். சரின்னு சொல்லிட்டு சரின்றாரு. அடுத்து இங்கே விஜய் என்ன பண்ணுறாங்க, எல்லாருக்கிட்டையும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காரு. நிவின் கேட்குறாரு, அடுத்து என்ன பண்ண போகிறீங்க விஜய்? இந்த மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டீங்களேன்னு. வேறு என்ன வேலை தான் தேடணும் அப்படின்னோடனே காவேரி மனசு கஷ்டப்படுறாங்க. விஜய் நிலமை